இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இலக்கண குறிப்பு. சொல் இலக்கணத்துல பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4 சொல் இருக்கு. அதுல வினை சொல்லு தான் இன்னைக்கு நம்ம எடுத்து பார்க்க போறோம். அந்த வினை சொல்ல வினை அப்படின்னாச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வினை சொல்லுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செயலை சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் வினை சொல். எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க, அவன் படித்தான். அப்போ இந்த அவன் படித்தான் அப்படிங்கிறதுல படித்தல் அப்படிங்கிற அந்த செயலை குறிக்கிறது. அந்த செயலை குறிக்கிறதுனால தான் அதை வினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த படித்தல் அப்படிங்கிற இந்த சொல்ல எடுக்கும்போது இதுல படி அப்படிங்கிறது இதோட வேர் சொல்லாக இருக்கு. வேர் சொல் அப்படின்னாச்சுன்னா என்ன, ரூட் வெர்ப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த வேர் சொல் அப்படிங்கிறது கட்டளை சொல்லாக இருக்கும். அந்த படித்தல் அப்படிங்கிற அந்த சொல்லுல படி அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல். அந்த கட்டளை சொல்ல தான் வேர் சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த படி அப்படிங்கிற இந்த வேர் சொல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டுங்க, அந்த தாவரத்துல வேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அப்படியே ஒரு தண்டு போல ஆரம்பிச்சு கிளைகள் பரப்பி வருவது போலதான் இந்த படித்தல், படித்து, படித்த, படித்தான், படித்தவன்லாம். அப்போ இந்த சொற்கள் எல்லாம் படி அப்படிங்கிற அந்த வேர் சொல்ல இருந்து தான் வருது. அப்போ இந்த படிங்கிற இந்த வினை சொல்ல இருந்து படித்தல் அப்படிங்கிற தொழிற்பெயரும், படித்து அப்படிங்கிற வினை எச்சமும், படித்த அப்படிங்கிற பெயர் எச்சமும், படித்தான் அப்படிங்கிற வினைமுற்று, படித்தவன் அப்படிங்கிற வினையால் அணையும் பெயர் அனைத்துமே இந்த படி அப்படிங்கிற இந்த வேர் சொல்ல இருந்து தான் வருது. அப்போ மற்ற சொற்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதால் தான் இதை வேர் சொல்னு சொல்றோம்.